ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன வேனிஷிங் பாயிண்ட்ன்ற ஒரு தாறுமாறு தக்காளி சோறான சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். படத்தோட பிரிண்ட் நேத்தோ முந்தானேத்தோ தான் வந்துச்சு. சூப்பர் குட் படங்களையா உங்களை கொடுத்துட்டு இருக்க நானும் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை உடனே எடுத்துன்னு வரலன்னா நல்லா இருக்குமா? சோ கொத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டீங்கன்னா எப்படா முழு கதையை சொல்லுவேன்னு நீங்களே ஆர்வம் ஆயிடுவீங்க. கதையில 3 விதமான பிரச்சனைங்க. 1, ஒரு ஸ்கூல் பையன் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான், காணா போயிட்டான். 2, ஒரு சூதாடி செத்து போன தான் அப்பாவோட பாடிய வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வைக்க நினைக்கிறான். 3, ஒரு பொண்ணுக்கு நடக்க கூடாத ஒண்ணு நடந்து போச்சு. வீடு பூந்து யாரோ அந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த 3 பிரச்சனையும் தனித்தனியா தெரிஞ்சாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இந்த 3 பிரச்சனையும் ஒரு பாயிண்ட் நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர வர இதுக்கு முன்னால நம்ம பார்த்த கதை அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி ஒவ்வொரு பாயிண்ட் சேரும் போதும் ஒரு ட்விஸ்ட்டுங்க. சோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து கடைசியா எந்த பாயிண்ட்ல இந்த 3 பிரச்சனையை வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்றதுதான் படத்தோட கதை. பாருங்க, ஒன்லைன் ஸ்டோரியே எவ்வளவு லென்த்தா சொல்ல வேண்டியதா இருக்குன்னு. அப்ப படத்தோட கதை அம்மா லென்த்தா போகும். இவ்வளவு நேரம் ஆகி உள்ள போகாம இருக்கலாமா? இருக்க கூடாது. வாங்க. அப்புறம் நம்ம சீரிஸ்க்காக ஒரு சேனல் வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும். இன்னும் அதை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு ரூமுக்குள்ள சாக கிடக்குற ஒரு பொண்ணு, அழுகி போன ஒரு தாத்தாவோட டெட் பாடி, அதை ஷாக்கோட பாத்துட்டு இருக்க போலீஸ்காரங்க. இதெல்லாம் காட்டி அங்க படத்தோட டைட்டில போட்டா அடுத்து ஒரு சூதாடியோட இன்ட்ரோ. சூதுல தர்ம நாட்டை வித்தான், வீட்டை வித்தான், பொண்டாட்டியை வித்தான், அண்ணன் தம்பிங்களை வித்தான். அவ்வளோ பெரிய வரலாறு இருந்தும் இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க. சூது வெள்ளாண்டு டெய்லியும் தோத்து ஏகப்பட்ட கடன். இப்ப கூட தோத்துட்டு வாங்கின காசை கொடுக்காம ஆள் நேக்கா எஸ்ஸா இல்லன்னு பாக்குறான். தப்பிச்சு போறவனா அப்படியே வலிச்சு புடிச்சு, இந்த மான் கராத்தே எல்லாம் எங்கள்கிட்ட வேலைக்கு ஆகாத ராஜா, அவ்வளவு காசை வாங்கிட்டு தப்பிச்சு போவ, நான் உனக்கு டாடா பாய் பாய் காட்டுவேன்னு நினைச்சியா? காதெடுத்து கையில குத்துருவேன். கூடிய சீக்கிரம் பணம் வரல அம்புட்டு தானே ஒரு லேடி வான் பண்ணி அனுப்புறா. எப்படா பணத்தை ரெடி பண்ண போறோன்ற சோகத்தோட சூதாடி வீட்டுக்கு வர, இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ல வாடகைக்கு குடியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டை ரெண்ட் கொடுத்துருக்க ஓனர் பொண்ணு. சூதாடி போறப்போ வீட்டுக்குள்ள உட்காந்து நடக்க முடியாத இவன் அப்பா கிட்ட பேச்ச போட்டுட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல அங்கிள், காலையில ஒரு ஆக்சிடென்ட், லைட்டா கார்ல டிச் அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அதான் கார் இல்லாம நடந்தே வந்தேன், காரை ஷெட்ல விட்டுருக்கேன், சீக்கிரம் எடுக்கணும்னு ஓனர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே சூதாடி உள்ள போறானா. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன பாக்குறானோங்க, குருன்னு அந்த பொண்ணையே தான் பாக்குறான். அதுவும் இவன் மொழியே சரியில்லை, ரொம்ப தப்பா இருக்கு. அவ வாடகை காசை வாங்க வந்தா, வாங்கிட்டா. அப்புறம் இந்த வீட்டுல ஹீட்டர் சரியா ஒர்க் ஆகல போல. நானும் எவ்வளவோ பார்த்தேன் அங்கிள், என்னால சரி பண்ண முடியல. இப்ப நான் கிளம்புறேன், நாளைக்கு என் அண்ணன் அனுப்புறேன், அவன் வந்து என்னன்னு பாப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்பிட்டாளா. அடுத்து சூதாடி பணத்துக்காக அப்பா கிட்ட அட்டி போடலான்னு. நைனா இந்த வாரம் நான் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போவோம்ல, அப்ப எனக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்கு நைனா, ஒரு 50,000 கைமாத்தா கொடுத்தனா நல்லா இருக்கும். உனக்கு தான் மாசம் 50,000 ரூபாய் பென்ஷன் காசு வருது இல்ல, எடுத்து கொடுன்னு கேட்டதுதான். நைனா கரெக்டா பாயிண்ட கேட்ச் பண்ணிட்டாரு. ஏண்டா தோண்டி எடுத்த தோசை மாவு, சூதுக்கு தானே காசு கேக்குற? இந்த சூதால தான் உன் பொண்டாட்டி புள்ள ஒன்னு விட்டு போனாங்க, தங்கி இருந்த சொந்த வீட்டையும் விட்டு இப்ப வாடகை வீட்டுல வந்து குடியிருக்கோம். இன்னும் நீ திருந்தல, எப்பதான்டா திருந்துவ? என்கிட்ட எல்லாம் நயா பைசா கிடையாதுப்பா, ஆளை விடு. அப்படியே இருந்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன், எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு போற புள்ளன்னு அப்படின்னு நைனா புலம்பிக்கிட்டே ஒரு சேர்ல உட்காந்து 2 பெக்க போட அவரை எந்த அளவுக்கு சூதாடி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கான் பாருங்க. சரக்கடிச்சிட்டு இருக்கும் போதே தான் மனைவியை நினைச்சுக்கிட்டே ஆளு இறந்துட்டாரு. ஐயோ அப்பா போயிட்டாருன்னு சூதாடி ஆம்புலன்ஸ் கால் பண்ண போனை எடுக்கிறான். இப்ப ஆம்புலன்ஸ் வந்துட்டா நைனா இறந்துட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். கரெக்ட் தானே? அப்படி தெரிஞ்சுட்டா நைனாவுக்கு மாசம் மாசம் பென்ஷன் காசு வருது இல்ல, அது வராம போயிடுமே, வருமானத்துக்கு வழி இல்லையே. சோ சூதாடி அப்பா செத்ததையே மறைக்க நினைச்சு வீட்டுல அப்பா எங்கேயாவது பணம் வச்சிருக்காரா அப்படின்னு தோண்டி துருவி ஒரு கோர்ட்டு பாக்கெட்டுக்குள்ள இருந்து நைனா வச்சிருக்க கொஞ்சம் காசை கண்டுபிடிச்சு எடுத்துறான். இப்போ இந்த பிளாட் இருக்கிறது நிறைய பில்டிங்ஸ் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட். அதுல யூனிட் 2 பில்டிங்ல 302 நம்பர் ரூம்ல இருக்கான். அது முடிய இன்னொரு பக்கம் யூனிட் 1 பில்டிங்ல இருக்க ஒரு ஃபேமிலியை காட்ட, அப்பா அம்மா பையன்னு 3 பேர். இதுல அப்பா தாங்க படத்தோட ஹீரோ, அவர் மனைவி பேர் நம்ம ஹீரோயின் வச்சுப்போம். இந்த ஃபேமிலியை காட்டும் போதேங்க பையனோட மூஞ்சில ஏகப்பட்ட சில்ற அங்க எங்கன்னு காயமா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவன் அம்மா ஹீரோயின் குழந்தைகிட்ட ஒரு பண்பாவே நடந்துக்க மாட்டா. ஏய் ஊன்னு பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கா. பையன் மூஞ்சில நலுங்க வச்சது காரணம் அவதானோ என்னவோ. காலையில பையன் கிட்ட கத்த ஆரம்பிச்சதும் அடிச்சிருச்சுரா 5 மணி அலாரம் அப்படின்னு தூங்கிட்டு இருந்த ஹீரோவே கண்ண முடிச்சிட்டாரு. அப்புறம் ஹீரோ ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் மாட்டி கிளம்பி பையனை ஸ்கூலுக்கு விட, இன்னும் மாடியா அவனுக்கு ஷூ போட்டு உள்ள வாயை தவிர அவனுக்கு எல்லாம் வேலை செய்யுதுடி, சீக்கிரம் அவனுக்கு ஷூவை மாட்டி கீழே அனுப்பு, நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கீழே போய் கார் எடுத்துட்டு வந்து தூரமா கூட இல்லங்க யூனிட் 1 பில்டிங் வாசல்லையே காரை நிறுத்திட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ மணி 7:45. காலையில தான் ஹீரோயின் ஹீரோவை சரியா தூங்க இல்லையே. அந்த சோர்வுல லைட்டா கண்ணா சர்றாரு. அடுத்து திடுக்குன்னு கண்ண முடிச்சா ஒன்னும் பெரிய டைம்லாம் இல்ல, 7:46. பையனை இன்னும் காணோம். போன் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட எங்கடி பையன் கேட்டா, அவன் எப்போ கீழே வந்துட்டானே, இன்னுமா நீங்க அவனை பாக்கலன்னு ஒரு குண்டை போட ஹீரோ மேலே ஏறி போறாரு. ஹீரோயினும் கீழே இறங்கி வரா. நடுவுல எங்கேயுமே பையனை காணோம். இது என்னடா வம்பா போச்சுன்னு போலீஸ் கால் பண்ணிட்டாங்க. ஹீரோவுக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்க பிளாட் இருக்கிறதுக்கு கீழ் ஃப்ளோர்ல 302 நம்பர் பிளாட் ஒன்னு இருக்கும். ஒருவேளை பையன் அங்க ஓடி போய் ஒளிஞ்சிருப்பானோன்னு. ஏன்பா அந்த மாதிரி
நினைக்கிறேன்னு கேட்டா, ஒன்னும் இல்லைங்க, அந்த பிளாட்ல குடியிருக்க ஒரு ஸ்கூல் பொண்ணும் என்னோட பையனும் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு டெய்லியும் வீட்டுக்குலாம் வருவா. நேத்து என் வீட்டுக்கு வந்துட்டு அவன் நைட்டு கிளம்புறப்போ அவகிட்ட இருந்த ஸ்பேர் கீயை காணோன்ற மாதிரி சொன்னான். நானும் என் பையன் கிட்ட நீ தான் எத்தியாடான்னு கேட்டேன். அவன் விளையாட்டுத்தனமா சொன்ன பதில் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை ஸ்கூல் பொண்ணோட பேக்ல இருந்து சாவி எடுத்து சும்மா ஜாலிக்காக கீழே வரும்போது அந்த வீட்டு கதவை திறந்து உள்ள போய் ஒளிஞ்சிருந்தானா? சோ அந்த வீட்டை திறந்து செக் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்ல, இப்ப அந்த வீட்டுல ஆள் யாரும் இல்ல. இருக்கிறது அப்பா பொண்ணுன்னு 2 பேர் தான். அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யறாரு, அங்க போயிட்டாரு. பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா. இவங்க பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு கதை உடச்சுலாம் உள்ள போக முடியாது, அது தப்பாயிடும். சோ அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நம்ம அவரோட பேரை பாப்பாஜின்னு வச்சுப்போமா, கால் பண்ணி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் சாவி எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாஜி வர கேப்ல இந்த இடத்தோட சர்வைலன்ஸ் கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம் தானே, அதுல தெரிஞ்சிரும்ல பையன் கீழே வந்தானா, எங்க போனா என்னன்னு. யூனிட் 1, 2 ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே கேமரா தாங்க. செக் பண்ணா பையன் கீழே வந்த மாதிரியோ இல்ல அவனை யாரோ கத்திட்டு போன மாதிரியோ எந்த சிம்டம்ஸும் இல்ல. அப்படின்னா பையன் அந்த பில்டிங் குள்ளதான் எங்கேயோ இருக்கான். எங்க ஏதுன்னு டாக்க ஓடிட்டு இருக்கப்போ சம்பந்தமே இல்லாம ஸ்கூல்ல இருக்க வேண்டிய ஸ்கூல் பொண்ணு சீக்கிரமா கிளம்பி வரா. அவளை வச்சே கதவை திறந்து வீட்டோட மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்துலயும் பையனை தேடியும் இங்கேயும் காணோம். ஆனா இங்க விசாரிக்க வந்தாங்கல்ல ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு இந்த பிளாட்டுக்குள்ள ஒரு க்ளூ கிடைக்குது. செவுத்துல சின்னதா டாட் மாதிரி ஒரு ரத்தக்கரியை பார்த்ததும் இப்ப சொன்னா பயந்துருவாங்கன்னு இன்ஸ்பெக்டர் யாருக்கிட்டையும் சொல்லாம செவுத்துல இருக்க பிளட் சாம்பிளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பையன் இங்கதான் இருப்பானான்னு நினைச்சா இல்ல. ஏமா அவன் உங்ககிட்ட எங்கேயாவது போறேன்னு சொன்னானா அப்படின்னு ஸ்கூல் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ பாப்பாஜி எங்க வந்துட்டாரு. லேடிக்கா பாப்பாஜிய குறுகுறுன்னு நோட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் பாப்பாஜிய குறுகுறுன்னு நோட் பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் டாப் டு பாட்டம் ஒரே டஸ்டா இருக்கு. மொத்தத்துல பையன் இங்க இருப்பான்னு நினைச்சா இல்லையா. ஆனா அவன் இந்த பில்டிங்கை விட்டு போல, பில்டிங்குள்ளதான் எங்கேயோ இருக்கான். சோ ஒரு பிளாட் விடாம எல்லா பிளாட் கதவையும் தட்டி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விசாரிங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிச்ச அடுத்த சீன்ல ஓனர் பொண்ணு நம்ம ஒருத்தைய பார்த்தோம்ல, வேலை முடிஞ்சு தான் அண்ணனோட கிளம்புறதுக்கு கார் ஏற போறா. ஓனர் பொண்ணு கார் ஏற போற இடத்துக்கு ஆப்போசிட்ல தான் ஒரு பஸ் ஸ்டாப்ல ஸ்கூல் பொண்ணு நிக்கிறா. ஓனர் பொண்ணு அவளை பார்க்க, இவ அவளை பார்க்க, அதோட ஓனர் பொண்ணு கார் ஏறிட்டாளா. இந்த அண்ணன் ஓனர் பொண்ணோட சொந்த அண்ணன் இல்லைங்க, ஸ்டெப் பிரதர்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஓனர் பொண்ணுக்கும் இவருக்கும் பேரண்ட்ஸ் போயிட்டதுக்கு அப்புறம் இன்னைய நாள் வரைக்கும் பல வருஷமா சொந்த அண்ணன் மாதிரி கண்ணும் கருத்துமா ஓனர் பொண்ணை பாத்துக்கிறாப்புல. இவர் ஒரு டாக்டர். போன சீன்ல தானே ஓனர் பொண்ணு நைனா கிட்ட சொல்லிட்டு வந்தா, நான் ஹீட்டரை ரெடி பண்ணி அண்ணன் அனுப்புறேன்னு. சோ முடிஞ்சா நாளைக்கு போய் அந்த வேலையை கொஞ்சம் பாத்து கொடுப்புறோ அப்படின்னு சொன்னதும், அந்த வீடே உனக்கு ராசி இல்லாத வீடு இல்ல, அதனால தானே நீ இருந்தா அந்த வீட்டை இப்ப சூதாடி குடும்பத்துக்கு வாடகைக்கு விட்டுருக்கோம். நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சுமா. இத டாக்டர் சொல்ல அதுக்கான பிளாஷ்பேக் 4 மாசத்துக்கு முன்னாலங்க. ஓனர் பொண்ணு கூட வேலை செய்யற ஒரு பையனோட நம்ம பேரை கொலிக்குன்னு வச்சுக்கலாம், கார்ல வந்து வீட்டு வாசல்ல இறங்குறா. இவனுக்கு ஒரு பாய போட்டு மேல போனா இவளுக்கு முன்னாலேயே வீட்டுல இருந்த டாக்டர் தங்கச்சிக்காக பால் பழம் தேனுன்னு வகை வகையா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. ஆனா ஓனர் பொண்ணை இறக்கி விட்டாலங்க கொலிக்கு. ஹால் நல்லா சூனியத்துல சூம்பி போன சுருட்டு மாதிரி இருந்துகிட்டு ஓனர் பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றான் இருக்கு. இறக்கி விட்டுட்டும் அந்த இடத்த விட்டு நவுருவானான்றான். அத மேல இருந்து ஜன்னல் வழியா பார்த்த டாக்டர், நாமா அவன் உன்னை ஒன் சைடா காதோல் பண்றான் போல, நீ கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அவசர அவசரமா தம் அடிக்கிறான், முன்னால அடிக்கூடாதுன்னு அடிக்க வச்சு நீ போனதுக்கு அப்புறம் அவசர அவசரமா அடிக்கிறான் பாரு. அதுக்கெல்லாம் உடனே அவனை நம்பிடாதம்மா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் கீழே போறப்போ ஒரு மிரட்டலை விட்டு போறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிட்டாரு. நைட்டு ஓனர் பொண்ணு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கப்போ தூங்கிட்டு இருக்க இவளுக்கு முன்னால இவ ரூமுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. அதோட மறுநாள் காலையில ஓனர் பொண்ணு கண்ணை முடிச்சா நைட்டோட நைட்டா இவளுக்கே தெரியாம இவ கற்பழிக்கப்பட்டிருக்கா. பொண்ணுக்கு ட்ரக கொடுத்து மயக்கமாக்கி அவ சோழிய முடிச்சிட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இருக்கிறது ஒரே அண்ணனான டாக்டர் மட்டும் தானே. அவர்கிட்ட மட்டும் மேட்டரை போட்டு வச்சு நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னா, போலீஸ கூப்பிட்டா மான மரியாதையா மாறுவாடு கடையில வச்ச மாதிரி ஆயிடுமா. அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதை நம்மளே பாத்துக்கலாம் விடுன்னு டாக்டர் ஆஃப் பண்ணிட்டாரு. அதோட பிரசன்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்தா ஸ்டேஷனுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வர, இந்த ஸ்கூல் பொண்ணு வீட்டு பிளாட்ல பிளட் சாம்பிள் ஒண்ணு கிடைச்சது இல்ல, அந்த டெஸ்டோட ரிசல்ட் தாங்க காலா வருது. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அங்க கிடைச்ச பிளட் காணா போன ஹீரோ பையனோட பிளட். அப்படின்னா பையன் பிளாட்டுக்குள்ள போயிருக்கான் தானங்க அர்த்தம். அதுக்கு மேல உள்ள என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட, ஆமா ஸ்கூல் பொண்ணுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எப்பயில இருந்து பழக்கம், எப்படி அவ உங்க கூட பழக்கமானான்னு கேட்டதும் அதுக்கான பிளாஷ்பேக் 6 மாசத்துக்கு முன்னாலங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஹீரோ அவரோட பையனை கூட்டிக்கிட்டு இவர் பிளாட்டுக்கு படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்காரு. அப்ப ஸ்கூல் பொண்ணு அவ பிளாட் வாசல்ல உள்ள போக சாவி இல்ல, பாப்பாஜி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. தனியா உட்காந்துருக்கா. ஹீரோ மேல போய் பையனை விட்டுட்டு கீழே வர வரைக்கும் அங்கேதான் உட்காந்துருக்கா. மறுபடியும் கடைக்கு போயிட்டு மேல வந்தும் இன்னும் அவ உள்ள போன பாடு இல்ல. சரியாம இங்கே உட்காந்துருக்க, பேசாம என் வீட்டுல வந்து வெயிட் பண்ண அப்படின்னு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்தே ஹீரோவோட பையனும் அந்த பொண்ணும் செம்மையா ஜெல்லாயிட்டாங்க. என்ன சிட்டு மூஞ்சி ஹீரோயினுக்கு தான் இது பிடிக்கவே இல்ல. அவ சொந்த பையனையே மதிக்க மாட்டா, அத்தை வீட்டு பொண்ணு எங்கிருந்து மதிப்பா, எரிஞ்சு எரிஞ்சு உழறா. ஆனா 6 மாசத்துக்கு முன்னால இருந்து ஸ்கூல் பொண்ணு டெய்லியும் ஹீரோ வீட்டுக்கு போறது வழக்கம். அந்த கதையை காட்டின கையோட ஓனர் பொண்ணுகிட்ட போக டாக்டர் சும்மா இல்லாம அவகிட்ட ஒரு பொருளியை கிளப்பி விடுறாரு. ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு சம்பவம் நடந்தா அன்னைக்கு நைட்டு
நல்லா பார்க்க முடியாத பைத்தியம் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல கொலிகுன்னு, அவன் தானே வந்து உன்னை டிராப் பண்ணான். அவன் தான் இந்த தப்பை பண்ணிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. நீ என்கிட்ட விஷயத்த சொன்னதும் அடுத்த நாளே நான் நீ தங்கி இந்த பிளாட்டுக்கு போனேன். நீ தூங்குறதுக்கு முன்னால ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணன்னு சொன்னல, ஆனா நான் போய் பாக்குறப்போ ஜன்னல்லாம் ஓப்பன்ல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு செவ்வரோரமா போற இந்த பைப்பை பிடிச்சி மேலே ஏறி உன் பிளாட் ஜன்னல் வரைக்கும் வந்து ஜன்னலை திறந்துட்டு உள்ள போனவன் உனக்கு ட்ரக்ஸை கொடுத்து கபடி ஆறிட்டு போயிருக்கான். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வழிதாமா இருக்கு. அவன் அடிக்கடி சிகரெட் அடிக்கிறான்ல, அப்படி அவன் சிகரெட் அடிச்சுட்டு போட்டதும் அந்த பட்டை மட்டும் என்கிட்ட எடுத்துருவாங்க. உன் உடம்புல இருந்து குற்றவாளியோட டிஎன்ஏ எனக்கு கச்சிருக்கு. சோ நீ கொலிகோட டிஎன்ஏ இருக்க பட் எடுத்துட்டு வந்தானா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த டிஎன்ஏவையும் இதையும் கம்பேர் பண்ணி தப்பு பண்ணது அவனா இல்லையான்னு புடிச்சிடலாமா அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டான். கொலிக்கு அதை பண்ணிருக்க மாட்டான்னு ஓனர் பொண்ணு நம்பினாலும் யாரு பண்ணாங்கன்னே தெரியாம இருக்கப்போ டாக்டர் சொல்றதை நம்பி தானே ஆகணும். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால அது பெரிய விஷயமாவும் இல்ல. கொலிக் பிரேக்ல போய் தம் அடிக்கிறப்போ பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போன ஓனர் பொண்ணு அடிச்சு முடிச்சு அவன் பட்டை தூக்கி போட்டு வந்ததும் அதை போய் ஒரு சின்ன கவர்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஆபீஸ் ஓட்டி கிளம்புறான். கொலிக்கு எப்பவும் போல ஓனர் பொண்ணு கிட்ட பேசலான்னு வரான். அவருக்கு பயத்துல பேசுவாங்க. அவன் ஹலோன்னு வார்த்தை எடுத்ததும் கபகுன்னு ஓடி போய் லிப்ட்ல பூந்துக்கிட்டான். அதோட ஓனர் பொண்ணு கராஜ்ல நிக்கிற அவ காரை பார்க்கலான்னு வரப்போ கராஜை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு பிரிட்ஜுக்கு மேல நின்னுங்க யாரோ அவளை வெறிக்க பாத்துட்டு இருக்காங்க. அவனா இருப்பானோ இவனா இருப்பானோ நம்ம யோசிச்சுட்டு இருந்தா சூதாடின்னு ஒருத்தன் நைனாவோட சாவியை மறைச்சு வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போனான்ல, அதை வச்சு மட்டும் என்ன கல்லு கூடா கட்டுற போறான். அதையும் சூதல விட்டான். அடுத்து காசு வேணுமேனு வீட்டுக்கு வரான். 2-3 நாளா நைனாவோட பாடி வீட்டுல ஒரே இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே கப்பு தாங்கல. மூக்க மூடிட்டு நைனாவோட பாக்கெட் எல்லாம் செக் பண்ணா அவரோட பேங்க் பாஸ்புக் கிடைக்குதுங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா மாசம் நைனாவுக்கு பென்ஷன் காசெல்லாம் வருதுதான். ஆனா வந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த காசை காணோம். திரும்ப இவரே டெபிட் பண்ணிடுறாரு. சோ காசு இல்ல. திரும்ப பென்ஷன் பணம் வந்தாதான் காசு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நைனாவோட பாடிய மறைச்சே ஆகணும். அதனால இன்டர்நெட்ல பாடியை மறைக்க என்னெல்லாம் வழின்னு தேடுறான். ஒரு கட்டத்துலலாம் இன்டர்நெட்ல ஒரு நியூஸை பார்த்துட்டு பாடியை துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணிடலாமான்ற அளவுக்கு தோணிடுச்சு. அப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பாக்குறான். ஆனா சூதாடிக்கு அதை பண்ண தைரியம் இல்ல. அப்ப என்ன தாண்டா பண்றதுன்னு யோசிச்சவன் போன வாட்டி இவன் நைனா கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அங்க இருக்க செவுத்துல டமார்னு ஒரு குத்த விட்டுருப்பான். அங்க ஒரு ஓட்டையும் விழுந்திருக்கும். அது எப்படிங்க செவுத்துல குத்துனா ஓட்ட விழும்? இவன் என்ன பெரிய அர்னால்டா? இவனே ஆண்டனி வீட்டு ஆண்டனா கம்பி மாதிரி இருக்கான். இவன் குத்துனாலாம் ஓட்ட விழுமா? அதையும் மீறி விழுந்திருக்குன்னா செவருக்கு பின்னால ஒரு கேப் இருக்கணும் தானே. நினைச்ச மாதிரியே சின்னதா ஒரு கேப்பும் இருக்கு. பேசாம நைனாவோட பாடிய ஃபார்முலைன்ல முக்கிய வச்சு சதெல்லாம் கரைஞ்சு எலும்பு கூட ஆனதுக்கு அப்புறம் அந்த கேப்ல வச்சு பூசிட்டா அதை கணக்கு பண்ணி உடைக்கிற செவுத்தெல்லாம் திரும்ப பூசணும் இல்லையா? செவருக்கு ஏத்த மாதிரியே டைல்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சேம் டைம் டிராபிக் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடுற இடத்துல இருந்த ஹீரோயின் அந்த ஃபுட்டேஜ்ல பையன் எங்கேயாவது மாட்டானான்னு பாத்துட்டு இருக்கப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்க மீதி பிளாட் ஆளுங்கள்ட்ட எல்லாம் போலீஸ் என்கொயரி பண்றாங்க. அதுல திடுக் ட்விஸ்டா வெளியே வருதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஹீரோயின் பையனை சுத்தமா கண்டுக்க மாட்டா, பாசமாவே பேச மாட்டா, எரிஞ்சு விழுவான்னு. இது வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல வெளியேயும் அப்படிதான். அவ சரியான பஜாரிங்க. பையன்கிட்ட அன்பாவே நடந்துக்க மாட்டா. நானே ஒரு தடவை கேட்டிருக்கேன், நீலாம் ஏன்டா எனக்கு பையனா பிறந்த, எங்கேயாவது போய் செத்து தோலடா, அப்ப வாச்சு நான் நிம்மதியா இருப்பேன்லாம் சொல்லியிருக்கா. அதோட பையன் மூஞ்சில காயம் இல்லாத நாளே இருக்காது. ஹீரோயின் பையனை அடிச்சுக்கிட்டே இருப்பா போல. பையன் தொலை தாங்காம அவங்களே பையனை கொன்னுட்டு நாடகம் நடத்திட்டு இருந்தா இப்படி எல்லாம் அவங்க ஒண்ணு கிளப்பி விடுறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு எதை நம்புறது வேணான்னு தெரியல. அது நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ காட்ட தனியா கார்ல உட்காந்து இருந்த ஹீரோ பையனோட ஸ்கூல் பேக் ஓபன் பண்றாரு. அதுல நேத்து நைட்டு ஸ்கூல் பொண்ணும் ஹீரோவோட பையனும் ஹீரோவோட வீட்டுல ஒன்னாதானே இருந்தாங்க. 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்க நினைச்ச விஷயத்த பேப்பர்ல எழுதிருக்காங்க. அந்த பேப்பர் ஹீரோ கிடைக்குது. அதுல ஒரு மஜாக்கும் மாலுவான ட்விஸ்ட். ஸ்கூல் பொண்ணு ஹீரோவோட பையனும் சேர்ந்துதான் பிளானே போட்டிருக்காங்க. டேய் நீ என் வீட்டு சாவி எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ நீ யாருக்கும் தெரியாம சாவியை போட்டு என் வீட்டுக்குள்ள போயிடு. நானும் ஸ்கூல் போற மாதிரி போயிட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சதும் உடனே வந்துடுறேன் அப்படின்லாம் பேசி வச்சுட்டு தான் அடுத்த நாள் ஹீரோவோட பையன் ஸ்கூல் பொண்ணு வீட்டுக்குள்ளேயே போயிருக்கான். இதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா அதுக்கு ஸ்கூல் பண்ண பிடிக்கணும்ல. ஹீரோயின் தான் டிராபிக் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காளே, அவகிட்டயே ஸ்கூல் பொண்ணு எங்கேயாச்சும் பாத்தியாமான்னு கேட்டேன். ஒரு பஸ்ல ஏறினாடா, ஏறி ஒரு ஸ்டாப்லயும் இறங்கிட்டா. அங்க எங்கேயும் கேமரா இல்ல. அடுத்த நாள் எதுவும் பார்க்க முடியலன்னு அவ சொல்ல ஹீரோ அந்த பஸ் ஸ்டாப் போனாங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போலான்னு பஸ் ஸ்டாப்லயே ஒரு ரூட் மேப் இருக்கா. எதர்ச்சியா ஹீரோ அந்த மேப்பை பாக்குறப்போ அதுல ஒரு கெஸ்ட் ஹவுஸோட பேர் இருக்கா. சில பல மாசத்துக்கு முன்னால ஹீரோ ஹீரோயின் இவங்க பையன் 3 பேரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெக்கேஷனுக்காக போயிருப்பாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பாட்டி ஒரு பெரிய நாயெல்லாம் வளர்க்குது. பையன் நாய் கூட சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கான். அப்பவும் அவன் மூஞ்சில ஏகப்பட்ட காயம். பாட்டி எப்படா அந்த காயெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா இல்ல பாட்டி என்னால அதை சொல்ல முடியாதுன்னு பையன் மழுப்புறான். அத ஹீரோயின் ஒரு வில்லத்தனமா பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு சூதாடிக்கிட்ட போக அவன் வீட்டு சவுத்துல ஓட்ட டைல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தான்ல,
ஒரு இடத்துல அவனுக்கு ஏத்த மாதிரி டைல்ஸ பாத்துட்டான். கொடுமையே கேளுங்க, கரெக்டா இவன் போற கடை பாப்பாஜியோட கடை. மெட்டீரியல் குடுக்கறப்போ எங்க போகுது, எங்க டெலிவரி பண்ணும், அட்ரஸ் என்ன, இதெல்லாம் பாப்பாஜி கேட்க தானே செய்வாரு. சூதாடி டக்குன்னு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு வாய விட்டான். சூதாடி பாப்பாஜி எல்லாரும் ஒரே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்காங்க. பில்டிங் தான் வேற வேற. நான்ப்பா சொல்றேன், அந்த அபார்ட்மெண்டா நீ? நான் நம்பர் பில்டிங், நானும் அங்கதான் இருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையேன்னு பாப்பாஜி புடிச்சிட்டாரு. இந்த நான் சிங்க் மான் கொம்பு வேற எதுக்கு நடுவுல வந்து உயிரெடுக்கிறான்னு தெரியல. எங்க இவங்கிட்ட ஒரிஜினல் பில்டிங் நேம் சொன்னா மாட்டிக்க போறோன்னு சூதாடி பில்டிங் நம்பரை மாத்தி சொல்லிட்டான். பாப்பாஜியும் அவன் கேட்ட பொருள் எல்லாத்தையும் அவர் வேன்லயே கொண்டு வந்து அபார்ட்மெண்ட்ல டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு. இதோட மீண்டும் ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோவுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பத்தி ஞாபகம் வந்துச்சுல்ல. சோ இப்போ ஹீரோ வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாரு. வாங்க 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 வாங்க, நான் பார்த்து பல மாசம் ஆச்சு, இன்னமும் உங்க பையன் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. என் நாய் அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடவும் ஜெல் ஆகாது, உங்க பையன் கூட மட்டும்தான் ஆச்சு. உங்க பையன் போறப்ப கூட என்கிட்ட சொல்லிட்டு போனான், உங்க நாய் பிரெக்னெண்டா இருக்குல்ல பாட்டி, எப்ப குட்டி போடுன்னு சொல்லுங்க, நான் வந்து அந்த குட்டி எடுத்துட்டு போறேன்னு. நானும் இந்த டைம் வாடா குட்டி போட்டுருன்னு சொன்னேன். என் நாய் குட்டியே போட்டுருச்சு, அவன் ஆளை காணோம், எங்க அவனை கூட்டின்னு வரலையான்னு பாட்டி கேட்க, நானே அவனை தேடிதாங்க இங்க வந்தேன். ஒரு பொண்ணு என் பையனும் இங்க வந்தாங்களான்னு ஹீரோ கேட்டேன். பையன் வரல, ஆனா ஒரு பொண்ணு மட்டும் வந்து ஏதாவது சின்ன பையன் இங்க வந்தானான்னு விசாரிச்சுட்டு போனா. இப்பதான் போனா, நீங்க வெளியே போனா அவளை புடிச்சிடலாம். அத பாட்டி சொல்லி ஹீரோ வெளியே போனா. ஸ்கூல் பொண்ணு அப்பதான் நடந்து போயிட்டு இருக்கா. அவளை புடிச்சு என்னதாமா நடக்குது இங்க, எப்பதாமா உண்மையை சொல்லுவேன்னு ஹீரோ கேட்டதும் அவளும் அழுதுகிட்டே நடந்ததை சொல்றாங்க. அங்கிள் அங்கிள், நானும் உங்க பையனும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வரலான்னு பிளான் போட்டுதான் அங்கிள் நைட்டு பேசிக்கிட்டோம். என் சாவி எடுத்து வச்சுக்கோ, காலையில நீ என் வீட்டுக்குள்ளாரு, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் 2 பேரும் ஒன்னா போலான்னு. நான் கூட அவன் என் வீட்டுக்குள்ள இருப்பான் தான் அங்கிள் நினைச்சேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்குள்ள போய் அவன் இல்லன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு ஒரே பதட்டமாயி போச்சு. சரி இங்க வந்துருப்பானான்னு பாக்க இங்க வந்தா இங்கேயும் காணோம். ரொம்ப சாரி அங்கிள்னு ஸ்கூல் பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அந்த சீனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சூதாடிக்கிட்ட வந்தா. பயப்புள்ள இவன் வீட்டு வாசலுக்கு ஏறி வந்துட்டு இருக்கப்போ யாரும் வீட்டு முன்னால நின்னு காலிங் பில் அடிச்சிட்டு இருக்காங்க. வேற யாரு, டாக்டர் ஓனர் பொண்ணுதான். ஹீட்டர் விஷயத்த போய் பார்க்க சொன்னால, அதுக்கு வந்திருக்காரு. இவர்கிட்ட மாட்டிக்கிட்டா கதவை திறந்தாகணும், உள்ள போனா கதை முடிஞ்சிரும். சோ சூதாடி மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இவன் பிளாட்டை தாண்டி ஒரு மாடி மேல ஏறி கிரேட் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா இது இதோட முடியலையே. டாக்டர் திருமண நாளைக்கு வரேன்னு பேப்பர்ல எழுதி கதவுல ஒட்டு போயிருக்காரு. சோ எப்படா யாரையும் வரவிடாம பண்றது? அத சூதாடி யோசிக்கிறப்பதான் ஆட்ட ஓனர் பொண்ணு நம்ம அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அத நாளைக்கு போய் எடுக்க போறேன்னு சொன்னால, அங்க போய் பாப்போன்னு ஓனர் பொண்ணு எந்த கராஜ்ல காரை விட்டாலும் அங்க வரான். சிங்க் தெரிதுங்களா உங்களுக்கு? சோ ஓனர் பொண்ணு கராஜ்ல இருந்தப்போ தூரமா பிரிட்ஜ் மேல நின்னு அந்த பொண்ணை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தது சூதாடி தான். அப்ப ஓனர் பொண்ணை பாக்கிறதுக்கு டாக்டரும் வராரு. வேர்க்க விறுவிறுக்க ஓனர் பொண்ணு கிட்ட ஓடி போனவங்க மூச்சு வாங்கிட்டு, இங்கதான் இருக்கீங்களா, உங்களை பார்க்கலாம் வரல, சாப்பிட வந்தேன், எவ்வளவு எதிர்ச்சியா உங்களை பாத்துருக்கான்ல, அந்த ஹீட்டர் மேட்ரு நானே அதை சரி பண்ணிட்டேன், நீங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சிரமப்பட வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு மூச்சு வாங்கி பேசி முடிச்சுட்டு அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஸ்கூல் பொண்ணோட வீட்டுல ஹீரோ பையனோட பிளட் கிடைச்சதுனால இன்ஸ்பெக்டர் அந்த வீடு மொத்தத்தையும் ஃபாரன்சிக் ஆளுங்களை வச்சு தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல ஹீரோவும் ஸ்கூல் பொண்ணும் வெளியே பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்பதாங்க முதல் முறையா ஹீரோ ஸ்கூல் பொண்ணோட பாஸ்ட பத்தியும் அவ குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கிறாரு. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அப்பான்னு ஒருத்தவர் கூடவே இருக்கணும்ல, ஆனா உனானா வேலை வேலைன்னு ஓடிடுறாரு. கேட்ட கேள்விக்கு அவளும் ரொம்ப பாவமா, எப்ப என் அம்மா அப்பா 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்பையில இருந்தே நான் ஒரு ஆல்மோஸ்ட் அனாதை தாங்க. அப்பாவுக்கு வேலை முக்கியம், அம்மாவுக்கு அப்பா சம்பாதிக்கிற பணம் முக்கியம். மாசத்துல ஒரு நாள் வருவாங்க, அப்பா கூட என்ன பார்க்க வர மாட்டாங்களே, அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போக வருவாங்க. பேரண்ட்ஸ் இருந்தும் இல்லாத ஒரு ஆளா நான் போயிட்டேன், எல்லாம் என் விதி. அது போகட்டும், நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன், இனிமேல அதை சொல்லாம விட்டா நல்லா இருக்காது, சொல்லிடுறேன்னு அவ வேற மாதிரி ட்விஸ்ட் ஒண்ணு கொடுக்குறா. ஹீரோ பையன் காணா போனானா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பாப்பாஜிய வர சொன்னாங்களா. அப்ப அவர் போட்டிருந்த யூனிஃபார்மை வீட்டுல கழட்டி வச்சிருக்காரு. அந்த யூனிஃபார்முக்குள்ளங்க காணா போன ஹீரோ பையனோட, காணா போறப்ப அவன் ஸ்கூல் ட்ரெஸ் தானே போட்டிருந்தான், ஹீரோ பையனோட யூனிஃபார்ம்ல குத்தப்பட்டிருந்த நேம் டேக் பாப்பாஜியோட பாக்கெட்டுக்குள்ள இருக்கான். அது எப்படி அங்க போச்சு? ப்ரோ வீடியோ பார்த்துட்டு இருக்க ப்ரோ, உங்களதான், அது எப்படி அங்க போச்சு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க, 2-3 கமெண்ட்டை போட்டு பூஸ்ட் அப் பண்ணுங்க. ரைட், இப்ப நான் எதோட விட்டேன், இப்படி ஒரு டவுட், ஸ்கூல் பொண்ணு நமக்கு கிளப்பி விட்டாளா. இன்னொரு பக்கம் வீட்டுல படுத்திருந்த சூதாடி அவனுமே நமக்கு ஒரு திருப்பு முனைய கொடுக்குறான். படுத்திருந்த இவனுக்கு பக்கத்துல ஓனர் பொண்ணு படுத்திருக்க மாதிரியும் அவளை ரசிச்சிட்டு இருக்க மாதிரியும் கனா கண்டுட்டு இருக்கான். நல்லா ஜெயிச்ச காசுல வாங்கின ஜெய்ப்பூர் ஜெட்டி மாதிரி இருந்துகிட்டு, அப்ப அந்த பொண்ணோட ஜிகுஜிகுக்கு இவன் தான் காரணமோ. சரி என்ன ஆகுதுன்னு பாப்போம். வீட்டுல ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கான். இதே மாதிரிதான் ஆபீஸ்ல இருந்த ஓனர் பொண்ணுக்கும் கொலிக்கு தான் குற்றவாளியா இல்லையான்னு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் கிட்ட இருந்து ரிசல்ட் வர, நல்ல வேலைங்க, இவன் நினைச்ச மாதிரி கொலி கெட்டவன் இல்ல, டிஎன்ஏ ரிசல்ட் மேட்ச் ஆகல. பாவம், இதுக்கு முன்னால அவன் பேச வந்தான், நம்ம அவனை தட்டி விட்டோம். இப்பதான் அவன் மேல தப்பே இல்லைன்னு தெரியுது. அப்ப போய் பேசுறதானே உசிதம், போய் பேசுவோன்னு அவன்கிட்ட பேசி 2 பேரும் அன்னைக்கு நைட்டே அவுட்டிங் போறாங்க. அந்த
டின்னர்ல அவன் ஓனர் பொண்ணுக்கு கொடுக்குற அதிர்ச்சி. ஓனர் பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அது எப்படி தெரியும்? இவ தான் யார்கிட்டயுமே சொல்லியே. தப்பு பண்ணவனுக்கு தானே அது நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப நீ தான் பண்ணியாடான்னா, ஐயோ நான்லாம் பாகவதர் காதல் பண்றவமா, 10 அடி தள்ளி நின்னுதான் நான் உன்னை காதலே பண்ணுவேன், அவ்வளோ கிட்டலாம் வருவானா? எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். ஆபீஸ்ல துருத்துருன்னு இருப்ப, திடீர்னு 2 வாரம் லீவு போட்டு போனேன், திரும்ப வந்ததுல இருந்து உன் நடவடிக்கையே சரியில்லை, எப்ப பாரு அமைதியாவே இருந்த, அவ்வளோ ஏன் லீவ் போறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு லேப்டாப்பை கொடுத்து சரி பண்ணி கொடுறான்னு. அந்த லேப்டாப்பை இப்போ வரைக்கும் நீ கேட்டியா? அதுலயே உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. போதா குறைக்கு நான் அடிச்சுட்டு பாதியில தூக்கி போட்டு சிகரெட் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணல கல்லோலி மங்க, திரும்பவும் வந்து ஓனர் பொண்ணு பண்றதெல்லாம் பார்த்துட்டு தாங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்திருக்கான். அப்பவே டிஎன்ஏ ரீதியா ஏதோ ஒன்னு தேடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் எதுல பாதிக்கப்பட்டேன்னு கண்டுபிடிக்கலனா நான் ஒரு சாதா சாம்பிராணி ஆயிட மாட்டேன், புடிச்சிட்டேன். ஆனா இதை உன்னை வருத்தப்பட வைக்கணும்ன்றதுக்காகவோ இல்ல அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காகவோ சொல்ல, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு என் நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாம் துடிக்குது. அதுக்குதாம்மா கேக்குறேன். சம்பவம் நடந்த இடத்துக்கு என்ன ஒரே ஒரு வாட்டி கூட்டு போயேன், என்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு கொலிக் சொல்லிட்டு இருக்கப்போ வீட்டுல ஹீரோ ஸ்கூல் பொண்ணு கொடுத்த தான் பையனோட நேம் டேக்கையே பாத்துட்டு இருக்க டைம்ல ஹீரோக்கு கால் பண்ண இன்ஸ்பெக்டர் படா படா ட்விஸ்டியா கொடுக்குறாங்க. ஏங்க ஸ்கூல் பொண்ணோட வீட்டுக்குள்ள ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணதில்லங்க, உங்க பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, இதுக்கு முன்னால உங்க பையன் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான். அதை இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி போயிருக்காங்க, அப்ப கூட உள்ளலாம் போல, நான் அவனு வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரப்போ அவங்க பிளாட் வாசல்ல நின்னு சும்மா ஹேண்டில் புடிச்சு ஆடிட்டு இருந்தான், அவ்வளவுதான் ஹீரோயின் சொல்றா. சரி பரவாயில்ல, நான் உடனே அங்க வரேன் அப்படின்னு இங்க வந்த இன்ஸ்பெக்டர் பாப்பாஜி இல்ல ஸ்கூல் பொண்ணு மட்டும்தான் இருக்கா. இவங்க கிட்ட ஃபாரன்சிக் டெஸ்டோட ரிசல்ட்டை வச்சு பையன் வீட்டுக்குள்ள போனதும் என்னெல்லாம் நடந்திருக்கும்ன்றத இன்ஸ்பெக்டர் அம்மா புட்டு புட்டு வைக்கிறாங்க. பையன் வீட்டுல இருந்து கிளம்புனது 7:40, இன்னும் பையன் நம்ம கிட்ட வந்து சேரலையேன்னு ஹீரோ உசாரானது 7:46. இந்த 6 நிமிஷம் கேப்புக்குள்ளதான் மொத்த சம்பவமும் நடந்து முடிஞ்சிருக்கு. 100% ஸ்கூல் பொண்ணோட வீட்டுக்குள்ள ஹீரோ பையன் போனதெல்லாம் உண்மைதான். பிளாட் டோரோட வெளிப்பக்க ஹேண்டில்ல மட்டும் இல்லங்க, உள்பக்க ஹேண்டில்லையும் ஹீரோ பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. சோ அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். தன்னோட அப்பா நம்ம காணா போனதை நோட் பண்ணாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஜன்னல் ஓரமா போய் அங்கேயும் கைய வச்சு வெளியே கீழே நிக்கிற ஹீரோவோட காரை எட்டி பார்த்திருக்கான். அடுத்து ஏதாச்சும் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கணுமேன்னு ஸ்கூல் பொண்ணோட ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா ஸ்கூல் பொண்ணு தான் எப்பவுமே இந்த டோரை லாக் பண்ணி வச்சிருப்பாளே, உள்ள போக முடியல. இந்த டோரோட ஹேண்டில்லையும் ஹீரோ பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. இது சரி வராதுன்னு பாப்பாஜியோட ரூம் கதவை திறந்துட்டு உள்ள போயிருக்கான். அப்ப யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்டதும் இவன் இந்த ரூம்ல இருக்க 2 கபோர்ட்ல ஏதோ ஒரு கபோர்டுக்குள்ளதான் ஒளிஞ்சு இருக்கணும், ஆனா ஆளை காணோம் எங்க இப்படின்னு டெஸ்ட் ரிசல்ட்ல இருக்கிறத சொன்ன இன்ஸ்பெக்டர் கூடவே இந்த வீட்டுல ஹீரோ பையனோட பிளட்டும் கிடைச்சிருக்கல. அதெல்லாம் ட்விஸ்ட் இல்ல, உண்மையான ட்விஸ்ட். ஹீரோ பையனோட கைரேகை மட்டும் இல்லாம அவனோட ரத்தம் படிஞ்ச இடத்துலயும் சரி கீழே தரையிலயும் சரி யாருன்னே தெரியாத ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அது யாரு? அவங்க தான் ஹீரோ பையனை என்னமோ பண்ணிருக்கணும், பட் பண்ணாலும் எங்க போனாங்க? இந்த டாக் வந்து ரத்தம்ன்ற வார்த்தையை கேட்டதும் ஹீரோயின் ஐயோ அம்மான்னு துடிக்கிறா. அதுக்குள்ளங்க நல்லா எல்லா ஊருக்கும் தெரிஞ்ச எமகுஞ்சி மாதிரி ஒருத்தர் இருப்பாருல்ல பாப்பாஜி, அவரே அங்க வந்துட்டாரு. இருந்த கோவத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் நீ தாண்டா என் பையனை என்னமோ ஒண்ணு பண்ண, வீட்டுல இருக்கிறது நீ உன் பொண்ணு 2 பேர் தான், நீ பண்ணாம வேற யாரு என் பையனை என்ன பண்ணிருப்பா, என்னடா பண்ண என் பையனு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சோக்கா இருக்கே இந்த கதை. நான் ஏன் உங்க பையனை என்னமாச்சு பண்ணோம்? சொல்ல போனா அந்த டைம்ல நான் வீட்லயே இல்ல. காலையில 6 மணிக்கு வேலைக்கு போனவன் திரும்ப வீட்டை திறக்கணும் சாவி எடுத்துருவா நீங்க கால் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். என்னை பார்த்த சாட்சி அங்க 100 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ உங்க பையனை நான் என்ன பண்ண வாய்ப்பு உண்டு அப்படின்னு பாப்பாஜி லாஜிக்கா பேசினாலும் சரிடா நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும், அப்புறம் எப்படிடா என் பையனோட நேம் டேக் உன் யூனிஃபார்ம்ல வந்துச்சு, அதுக்கு பதில சொல்றான்னு ஹீரோ கேட்க பாப்பாஜி ஒரு பாவமான மூஞ்சியோட அவர் பொண்ணை பாக்குறாரு. நீ பார்த்த வேலை தானம்மா அது, ஏனம்மா இப்படின்னு. சத்தியமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னால ஒண்ணுதாங்க சொல்ல முடியும், உங்க பையன் காணா போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க, சந்தேகப்பட்டாலும் அதை ஒரு நியாயமா படுங்க இப்படின்னு இங்க பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கப்போ அங்க உன்னோட சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் போனோன்னு கொலி ஓனர் பொண்ணு கிட்ட கேட்டான் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஓனர் பொண்ணு தங்கி இருந்த பிளாட்டுக்கு இப்ப அங்க இருக்கிறது சூதாடி அப்பாவோட பாடியை மறைக்க போராடிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து இவங்க 2 பேரும் பைப்பு கிட்ட போய் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு டோர் கிட்ட வராங்க. அப்பதான் அவன் நைனா பாடியை ஃபிஷ் டேங்க்ல போட்டு அதுல ஃபார்முலினை ஊத்தி பாடியை முக்கிறதுக்கு ஃபிஷ் டேங்க் அங்க இருந்து ஒரு ரூமுக்கு நவுத்திட்டு போயிட்டு இருக்கான். டக்குன்னு வெளியே இருந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சூதாடிக்கு மூச்சே நின்னு போச்சுங்க. அல்லோட வந்து டோர் கேப் வழியா வெளியே யாரு இருக்கான்னு எட்டி பார்த்தா ஆள் யாருமே இல்ல. என்னடான்னு பார்த்தா ஓனர் பொண்ணு கொலிக. என்ன டைம் ஆகுது, இந்த டைம்லயா காலிங் பெல் அடிச்சு எழுப்பிட்டு இருப்பாங்க, வாடா போலான்னு வெளியே கூட்டுன்னு போயிட்டு இருக்கா. இப்பவும் மிஸ் ஆயிட்டான்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? சூதாடி அவன் கையில எடுத்த வேலையை விடுற மாதிரி இல்ல, இனிமேல் விடவும் முடியாதுல்ல. சரி வந்தாங்க அவங்களே போயிட்டாங்க, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஃபிஷ் டேங்குள்ள நைனாவோட பாடியை போட்டு 6 டப்பா ஃபார்முலின் வாங்கிட்டு வந்திருக்கான். 6 டப்பாவையும் ஃபிஷ் டேங்குள்ள கொட்டி அதுல பாடியை போட்டு முங்க வச்சுட்டு பக்கத்து
பக்கத்துல இருக்க ஒரு அட்டை பாக்ஸுக்குள்ள தாங்க 6 டப்பாவையும் லைனா வைக்கிறான். இது முடிய அங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு போலீஸ் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. பையன் காணா போன அன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது நடந்துச்சான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்க அபார்ட்மெண்டோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் அங்க செவுத்துல மாட்டி வச்சிருக்காங்களா, அத அந்த போலீஸ் போட்டோ எடுத்துட்டு இருக்கப்போ இன்ஸ்பெக்டர் அங்க வர எப்ப பாப்பாஜி மேல சந்தேகம் வந்துச்சோ அப்பவே அவர் வேலை செஞ்ச இடத்துல எல்லாம் என்கொயரி பண்ணிட்டாங்க. பாப்பாஜி சொன்னது உண்மைதாங்க. அவர் காலையில இருந்து இவங்க போன் பண்ற வரைக்கும் அங்க வேலையில தான் இருந்திருக்காரு. இது அங்க இருந்தவங்க சொல்றது மட்டும் இல்ல, ஆள் அங்க இருந்தது கேமராலையுமே பதிவாயிருக்கு. சோ என் சைடு ஒரு ரிசல்ட் இல்லப்பா, நீ ஏதாவது ஃபுட்டேஜ்ல கண்டுபிடிச்சியா என்ன மாச்சி தேர்ச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, பல்லே மேட்ரு ஒண்ணு மாட்டிக்கிச்சு மேடம். நம்ம கால் பண்ணி கூப்பிட்டதும் பாப்பாஜி வீட்டுக்கு வந்தார்ல, நம்ம எல்லாம் வீட்டுல தேடிட்டு வெளியே போயிட்டோம்ல, அடுத்த 2 மணி நேரம் பாப்பாஜி வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல மேடம். இது உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இல்ல அப்படின்னு போலீஸ் சொல்றாரா. டேய், அவன் வீடு அவன் இருக்கான், அது 2 மணி நேரமா இருந்தா என்ன 2 நாளா இருந்தா என்ன, இதெல்லாம் போய் நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்க முடியுமாடா. இதெல்லாம் சரி வராதுன்னு பேசிட்டு இருந்த லேடிகா எதிர்ச்சியா நைட் டைம்ல இங்க எடுக்கப்பட்ட ஒரு கேமரா ஃபுட்டேஜ்ல ஒரு பொண்ணு ஒரு பையனும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறத பார்த்துட்டு, யாரது எப்ப இவங்க வந்துட்டு போனாங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட். இது இப்ப எடுத்ததெல்லாம் இல்ல மேடம், சில நாளைக்கு முன்னால எடுத்தது, நான் வேணா அது யாருன்னு செக் பண்றேன். அத போலீஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுல இருக்க ஹீரோ கிட்ட பூனை மாதிரி நடந்து வந்த ஹீரோயின், கணவர்ஜி நீ நம்ம பையனை யார் எங்க பார்த்தாலும் உன் நம்பருக்கு கால் பண்ண சொல்லி ஒரு ஆடு கொடுத்திருந்தல்ல, உன் நம்பருக்கு இப்போ ஒரு கால் வந்துச்சு கணவர்ஜி, நான் தான் அந்த போனை எடுத்தேன், யாரோ ஒரு லேடி பேசினா, அவ என்னமோ ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கீழே கிடைச்சது, அது உங்க பையனோட தான் தெரிஞ்சுக்க கால் பண்ணன்றா. எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஏது ஸ்டூடெண்ட் ஐடி, அது கூட பரவாயில்ல, நான் தெரியலன்னதும் சும்மா இல்லாம நம்ம வீட்டு அட்ரஸ கேட்டா அதையும் சொன்னேன். அப்புறம் பையன் எப்படி காணாம போனான்னு ஃபுல் டீடைலும் கேட்டு வாங்குறா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கணவர்ஜி, நீ திரும்ப அந்த நம்பரை கால் பண்ணி என்ன எதுன்னு கேள அப்படின்னு ஹீரோயின் எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ அதை எடுத்து காட்டினா அது போனே இல்ல, லேண்ட்லைன். திரும்ப கால் பண்ணா அது ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துங்க. இவங்க அந்த பப்ளிக் டெலிபோன் பூத்தை தேடி போறதுக்குள்ள சூதாடி வீட்டுல எக்கச்சக்கமான அமானுஷங்கள் நடக்குது. நைனா பேயா வந்து நைய புடைக்க போறாரோ என்னவோ, திடீர்னு ஒரு சவுண்டு. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சவுண்ட் வந்து ஏஞ்சி பார்த்தா போன சீன்லயும் 6 ஃபார்மலின் டப்பாவை ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சான்ல, அதுல இப்ப 5 டப்பா தான் இருக்கு. இன்னொரு டப்பா தனியா ஒரு சேருக்கு மேல இருக்கு. டப்பா என்ன கால் முளைச்சு தானா அவங்க நடந்து வந்திருக்கோம், அவ்வளவுதான் ஆள் மறந்துட்டான், யார் வந்தாலும் போட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்னு சுத்தியோட ஒரு ஓரமா சுருண்டு போய் உக்கார. அடுத்த நாள் காலையில ஓனர் பொண்ணும் கொலிக்கும், ஓனர் பொண்ணுக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இங்க ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கலான்னு வராங்க. அத பாத்துட்டு இருக்கும் போது தாங்க கொலிக்கு மண்டையில ஒரு மணி அடிக்குது. ஏமா உங்க அண்ணன் சொல்ற மாதிரி குற்றவாளி பைப்பை புடிச்சு மேலே ஏறி வந்திருந்தாலும் நம்ம போய் அந்த பைப்பை பார்த்தோம், அது என்ன ஆட்டம் ஆடுது, அதை புடிச்சு மேலே ஏறினா கண்டிப்பா சவுண்ட் கேட்டிருக்கோம். அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ட்ரக் கொடுத்திருந்தா அவன் வரும்போதே அந்த சவுண்ட் உனக்கு கேட்டிருக்கும், நீ முடிச்சிருப்பல்ல. ஆனா உனக்கு சவுண்ட் கேட்கவே இல்லைன்னா நீ தூங்கிட்டு இருக்கப்போ உனக்கு ட்ரக் கொடுக்கலாமா, நீ தூங்கறதுக்கு முன்னாலேயே உடம்புக்குள்ள ட்ரக் போயிருக்கணும், நீ தூங்கறதுக்கு முன்னால ஏதாவது சாப்பிட்டியா, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு கொலி கேட்டு ஓனர் பொண்ணுக்கு நம்ப முடியாத ஒரு ட்விஸ்ட். அன்னைக்கு தானங்க ஓனர் பொண்ணோட அண்ணனான டாக்டர் இவ சாப்பிட்றதுக்கு பால் தேனு பழம்னு என்னென்னமோ வாங்கிட்டு வந்தான். பால்ல தேனை கலந்து அவனே கொடுத்து குடிக்கவும் சொல்லியிருப்பான். ஐயோ, அப்ப நல்லா ஃபால்ட்டான ஃபாரின் பால்ட் ஆயில் மாதிரி இருப்பானே ஸ்டெப் பிரதர் டாக்டர், அவன் தான் அதை பண்ணானா அப்படின்னு 2 பேரும் உறைஞ்சு போயிட்டாங்க. 10 வரைக்கும் போலீஸ்ட் எல்லாம் போவேணான்னு வேற அவன் ஓனர் பொண்ணை ஸ்டாப் பண்ணா. இருக்குண்டா இருக்கும் அப்படின்ற எண்ணம் ஓடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் எந்த பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து ஹீரோ கால் வந்துச்சோ அங்க போய் கடைக்காரர்கிட்ட விசாரிக்க, யாருன்னு தெரியலங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் வந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு பொண்ணு பையனா, நம்ம கூட அபார்ட்மெண்ட் ஃபுட்டேஜ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால அங்க வந்துட்டு போன ஒரு பொண்ணு பையனை பார்த்தமே, அவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் யார் அந்த பொண்ணு பையன்னு அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்க, அது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தாங்க, இந்த அபார்ட்மெண்டோட யூனிட் நம்பர் 2ன்ற பில்டிங்ல 301 நம்பர் பிளாட் அவளோட தான், இப்ப ரெண்டுக்கு விட்டுருக்கா. அத செக்யூரிட்டி சொல்ல 301 பையன் காணா போனதும் 301ன்ற பிளாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன இது யூனிட் 1ல இருக்க 301, இவங்க சொல்றது யூனிட் 2ல இருக்க 301. ஆனா 2 பில்டிங்கும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு. ஏன்பா நீ போன சீன்ல இந்த அபார்ட்மெண்டோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டோ எடுத்தல, அதை காட்டுன்னு இன்ஸ்பெக்டர் ப்ளூ பிரிண்ட வாங்கி பார்த்தா யூனிட் 1ல இருக்க 301 யூனிட் 2ல இருக்க 301 கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்துல இருக்குங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க ஒரே பிளாக்னு பார்த்தா ஒரு சின்ன செவுரு மட்டும்தான். இது எப்படின்னு ஷாக் ஆகிறப்பதான் இனிமேல் படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் பார்க்க போறோம். ஏற்கனவே சூதாடி வீட்டுல என்னென்னமோ சவுண்ட் கேக்குதுன்னு பயந்துட்டு இருந்தான்ல, இப்பவும் அதே மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த பயத்தோட நைனாவோட பாடி இருக்க இடத்துக்கு வந்தா காணா போன ஹீரோவோட பையன் இந்த பிளாட்டுக்கும் அவன் வர வழிக்கும் சம்பந்தமே இல்ல. ஏதோ ஒரு சின்ன கேப் வழியா பக்கத்து பிளாட்ல இருந்து இந்த பிளாட்டுக்குள்ள வரான். சூதாடிய பார்த்ததும் பயந்தோட ட்ரை பண்றான். ஏற்கனவே சூதாடி பயத்துல இருக்கானா. பையன் திரும்ப போக பாக்குறப்போ போக விடாம புடிச்சு கம்முனுறான்னு சொன்னாலும் அவன் கத்தி
கத்திக்கிட்டே இருக்க. பதட்டத்துல கையில இருந்து சுத்தி ஆளுங்க பொக்குன்னு பையன் மண்டையிலே அடிச்சிட்டான். ஒரே ரத்தம். பையனும் மயக்கமாயிட்டான். ஆனா சாகல. இவனே கட்டெல்லாம் போட்டு பையனை ஒரு சேர்ல உட்கார வச்சவன் அவன் எந்த கேப் வழியா வந்தானோ அதே கேப் வழியா இவனும் உள்ள போறான். அந்த பக்கம் போனா யூனிட் 1ல இருக்க 301 நம்பர் பிளாட், அதாவது ஸ்கூல் பொண்ணோட பிளாட். சூதாடி தவழ்ந்துகிட்டே அங்க போனதும் கீழே அவனோட பிங்கர் பிரிண்ட் பஞ்சிடுச்சா. இவன் ஹீரோவோட பையனை அடிச்சதுல அவன் ரத்தம் இவன் கையிலயும் பட்டிருக்கும்ல. அந்த கையை எடுத்துட்டு போய் சவுத்து மலை வச்சிருக்கான். அப்படிதான் ஹீரோ பையனோட ரத்தம் சவுத்து மலை வந்திருக்கு. கூடவே சூதாடியோட கைரேகையும் பதிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வெளியிருந்து எல்லாரும் கும்பலா சேர்ந்து கதவை திறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டதும் எந்த வழியா வந்தானோ குடுகுடுன்னு அதே வழியா இவன் பிளாட்டுக்கு போய் அந்த ஹோலை மறைக்கிற மாதிரி டோரை மூட்டான். சோ அந்த பிளாட்ல 2 இடத்துல கிடைச்ச ஒரு ஆளோட கைரேகை யாரோடது எப்படி வந்துச்சுன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? கூடவே காலத்திலயும் காட்சியிலையும் கூட ட்விஸ்ட் இருக்கு. அதையும் நோட் பண்ணிருப்பீங்களே. ஆமாங்க, இன்னைக்குதான் ஹீரோ பையன் காணா போன நாள். அப்ப இதுக்கு முன்னால சூதாடி பண்ணது, ஓனர் பொண்ணு பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, எல்லாமே பாஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருந்த ஒண்ணு. ஹீரோயின் சைடு மட்டும்தான் பிரசன்ட், மீதி 2மே பாஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆக பையன் இருக்கிறது சூதாடியோட வீட்டுக்குள்ளேயா. வெளியே வேற போலீஸ்காரங்க எல்லாம் பரபரப்பா பையனை தேடிட்டு இருக்காங்க. பால்கனில நின்னு வெளியே என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு திரும்ப இவன் உள்ள வந்தா இவன் முன்னால யார் வந்து நிக்கிறாங்கன்றீங்க? பாப்பாஜி. 2 பிளாட்டுக்கு நடுவுல போயிட்டு வர வழி இருக்குன்னு பாப்பாஜிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அடிக்கடி இதை யூஸும் பண்ணிருக்காங்க. அப்படி நேத்து இந்த பிளாட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா சூதாடி பாப்பாஜி கிட்ட இருந்து டைல்ஸ் சிமெண்ட் என்னென்னமோ வாங்கினானா. இவன் இந்த பிளாட்ல தான் இருக்கான்னு பாப்பாஜிக்கு தெரியும். உண்மையை சொல்லியிருந்தா கூட அவன் கம்முன்னு இருந்திருப்பான். போய் சொல்லி வாங்கிட்டு போறானா என்னமோ ஒன்னு இருக்குடா அப்படின்னு இதுக்குள்ள வந்தவன் நைனாவோட பாடி ஃபார்மலின்குள்ள முக்கிய இருக்கிறதெல்லாம் பாத்துட்டான். அப்புறம் இவன் தாங்க டப்பால இருந்த ஃபார்மலின் பாக்ஸ்ல ஒன்னு எடுத்துட்டு வந்து சேர் மேல வச்சவனே. நியாயமா பார்த்தா பாப்பாஜி இதெல்லாம் போலீஸ்ட சொல்லணும். நைனாவோட பாடிய ஃபார்மலின்ல முக்கி வச்சிருக்கான். காணா போன பையனும் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சும் பாப்பாஜி இந்த தப்ப மறைக்க சூதாடிக்கு ஹெல்ப் பண்றான்றான். எனக்கு தெரிஞ்சது காரணம் ஒன்னாதாங்க இருக்கும். இதே பிளாட்ல தானே இதுக்கு முன்னால ஓனர் பொண்ணு இருந்தா. அவளை கற்பழிச்சவங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தாங்கன்றதே மர்மமா இருக்குல்ல. நமக்கு தான் அந்த மர்மம் கிளியர் ஆயிடுச்சு. யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்துட்டு போறதுக்கு ஒரு வழி இருக்கா? சோ யூனிட் 1 பில்டிங்கோட 301 நம்பர் பிளாட்ல இருந்த பாப்பாஜி தான் ஓனர் பொண்ணு அப்படி பண்ண ஆளாவே இருக்கணும். இப்ப சூதாடி மாட்டிக்கிட்டா வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சிரும். அப்ப இவனையும் புடிச்சிருவாங்கல்ல. அதுக்காக தான் ஹெல்ப் பண்றான் போலங்க. போலீஸார் வந்து நோண்டிட்டு போயிட்டாங்க. எக்காரணம் கொண்டும் இந்த வழி மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு போலீஸோட தொல்லலாம் குறையிற வரைக்கும் இப்போதைக்கு நான் அந்த வழியை மட்டும் மூடுறேன், மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலான்னு வழியை மூடுறான். ஆக இதனாலதான் பயப்புள்ள 2 மணி நேரமா வீட்டை விட்டு வெளியே வராம உள்ளே இருந்திருக்கு போல. இந்த கேப்ல அடி வாங்கி உட்காந்துருக்க ஹீரோவோட பையன் அவனுக்கு பசிதுன்றான். அவனுக்கு கொடுக்க ஒரு பண்ணு கூட இல்லங்க வீட்டுல. இந்த கேப்ல அடி வாங்கி உட்காந்துருக்க ஹீரோவோட பையன் பசிதுன்றான். அவனுக்கு கொடுக்க ஒரு பண்ணு கூட இல்லங்க வீட்டுல. சரி நீ எதுவும் பேசாம அமைதியா இரு, நான் போய் உனக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு பையனை சேர்லயே கட்டி போட்டு வாயிலெல்லாம் டேப் ஓடிட்டு சாப்பாடு வாங்க சூதாடி கிளம்புறான். என் பையனை காணோம், யார் எங்க பார்த்தாலும் தகவல் கொடுங்கன்னு ஆட கொடுத்தாரா. நியூஸ்லயும் பையன் காணா போன விஷயம்லாம் வந்துச்சா. ஓனர் பொண்ணுக்கு யூனிட் 1ல இருக்க 301 நம்பர் பிளாட்டுக்குள்ள போய் தான் பையன் காணா போனான்னு தெரிஞ்சதும், அட இது எனக்கு தெரிஞ்சவரோட பிளாட் இல்ல அப்படின்னு இவளுக்கும் பாப்பாஜிக்குமே ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அதை யோசிச்சு பாக்குறா. அப்பதான் பாப்பாஜி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள குடியேற போற புதுசு. அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இல்ல, அவன் வீட்டு வேலை எல்லாத்தையும் அவனே பாத்துக்கிறான். அந்த டைம்ல 2 பேருக்குள்ள பழக்கமா இருக்குங்க. ஓனர் பொண்ணு நல்ல விதமா பழகினாலும் பாப்பாஜி ஓனர் பொண்ணை பாக்குற விதமே சரியில்லை. டவுட்டே வேணாம், அவன் தான் வீடு பூந்து விளையாடின ஆளா இருக்கணும். எப்படியோ பிரசன்ட்ல கொலிக்கும் இந்த மேட்டரை பார்த்துட்டு, மாடி இந்த கேஸே ஒரு வித்தியாசமா இருக்கு பாருமா. பிளாட்டுக்குள்ள போன சின்ன பையன் எப்படி காணா போவான். அதோட இந்த பில்டிங்ல இருக்க இந்த பிளாட்டும் பக்கத்து பில்டிங்ல இருக்க உன்னோட பிளாட்டும் 2ம் பேரலா இருக்கு. நடுவுல பிளாக்கா இருக்க ஒரே விஷயம் பார்த்தா ஒரு சின்ன செவுரு மட்டும் தான். என்னமோ நீ இடிக்குதுமா, பேசாம சம்பந்தப்பட்டவங்களுக்கே கால் பண்ணி எக்ஸாக்டா என்ன ஆச்சுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தாங்க கோலிக்கும் ஓனர் பொண்ணும் ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துக்கு போய் ஹீரோ செல்ல கால் பண்ணி ஹீரோயின்ட்ட பேசியிருக்காங்க. பேசி முடிச்சதும் கொலிக்கு அடுத்து ஒரு நியாயமான டவுட். சரிமா 2 பிளாட்டுக்கும் நடுவுல ஒரு வழி இருந்து சின்ன பையன் அந்த வழியில உன் பிளாட்டுக்கு போயிட்டானே வச்சுப்போம். பையன் இங்கதான் இருக்கான அந்த பிளாட் ஆளுங்க போலீஸ்ட சொல்லிருக்கணும்ல. இன்னும் சொல்லாம இருக்காங்கன்னா பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சுமா, வாமா பாப்போம். சீக்கிரம் போனோன்னு கொலிக்கு ஓனர் பொண்ணு சூதாடி வீட்டுக்கு வராங்க. காலிங் பில் அடிச்சா கதவை திறக்கல. இவங்களே கதவை திறந்துட்டு உள்ள போக வீடே இருட்டா இருக்குங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேரும் யாரோ தூக்குறாங்க. ஆனா சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்தாலும் சூதாடி ஹீரோவோட பையனை அவனை காணோம். ஏன் எப்படி எதுக்குன்னு யோசிக்கிறப்போ இதோட பின்னணியில இருக்க ட்விஸ்ட் ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம பார்த்தது பிரசன்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக் வந்தா சூதாடி சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். அங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருந்த பாப்பாஜி எங்கடா போன நல்லா ரோட்டரி கிளப் வாசல்ல பேட்டரி திருடுற ஆள் மாதிரி இருந்துகிட்டு 2 பேரை ரகசியமா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படா உன்னால வெளியே போக முடியுது. இதுல கரண்ட் பில் கட்ட உனக்கு துப்பு இல்ல, வீட்டுல பவரை கட் பண்ணிட்டானுங்க. சரி இதுக்கு மேலாம் டைம் இல்ல, 2 பேரையும் கொன்னு நீ ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கல, பாடியே இந்த சவுத்துக்குள்ள மறைச்சிடலான்னு அங்கேயே மறைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு பையனையும் கொல்ல போறான்றான்.
டே இதெல்லாம் ரொம்ப தப்புடா, வேணாண்டா. நான் என் அப்பா சாவியை ஏமாறிச்சேன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ பையனை வேற கொல்ல போறேன்றியா? முடியாது கூடாதுன்னு சூதாடி அடம் பிடிக்கிறப்போ வெளியே ஓனர் பொண்ணு கொலிக்கும் காலிங் பில் அடிச்சிருக்காங்க. அமைதியா இருக்கணும், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சத்தமே வரக்கூடாது, போய் ஒரு ஓரமா உட்காரு போ அப்படின்னு சூதாடிய ஓரமா உட்கார வச்ச பாப்பாஜி அவங்க 2 பேரும் உள்ள வந்ததும் இவன் தான் மாறி மாறி 2 பேரையும் லாக் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் கொலிக்கு அடிச்சு போட்டு அடுத்து ஓனர் பொண்ணோட மூஞ்சில அந்த ஈத்தர்ன்ற ட்ரக் இதை யூஸ் பண்ணி தான் அந்த ஓனர் பொண்ண மயக்கமாகனான். அதை துணியில கலந்து மூக்குல வைக்க போறப்போ இதுக்கு மேல சூதாடியால பொறுத்துக்க முடியல, போய் பாப்பாஜி கூட சண்டை போட்டு ஓனர் பொண்ண காப்பாத்துறான். டமால் டுமில்னு சண்டை நடந்து கடைசியா பாப்பாஜி சூதாடிய குத்துற மாதிரி நிலைமை வந்தாலும் நம்ம விதைச்சது தானங்க நம்ம அறுப்போம். சூதாடி ஓனர் பொண்ண காப்பாத்தினா, பதிலுக்கு அவ பாப்பாஜியோட மண்டையிலேயே மகார்னு ஒரு ஷாட்டை கொடுத்து அவ சூதாடிய காப்பாத்திட்டா. சோ எல்லாம் முடிஞ்சதும் தான் போலீஸ் ஹீரோ அவங்க வராங்க. ஓனர் பொண்ணு அடி வாங்கின கேர்ல படுத்திருக்கா. நடந்த சண்டையில ஃபிஷ் டேங்குள்ள இருந்த நைனாவோட பாடியும் வெளியே வந்து கீழே விழுந்திருக்கு. இதாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. சூதாடி பாப்பாஜி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா போலீஸோட கணக்குப்படி பாப்பாஜி பெருசா எந்த தப்பும் பண்ணலையே, என்ன நம்ம மேல கேஸ் போடுறது? அந்த ஹோல்ஸ் வழியா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னா அப்படி போட்டா அந்த கேஸ் எவ்வளவு நாள் நிக்கும்? பட் அவனை கச்சிதமா லாக் பண்ற மாதிரி ஓனர் பொண்ணு கிட்ட தான் ஒரு மேட்டர் இருக்கே. இது வரைக்கும் தனக்கு நடந்த அநியாயத்தை வெளியே சொல்லாத ஓனர் பொண்ணு இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு உடைச்சிட்டா. பாப்பாஜி தான் அதை பண்ணான்னு ஈஸியா ப்ரூவும் பண்ண முடியும். ஓனர் பொண்ணோட அண்ணனான டாக்டர் கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் இருக்குல்ல, வெளியே வர முடியாத மாதிரி பூச்சி போட்டாச்சுங்க. கடைசியா ஜெயில இருக்க தன்னோட அப்பாவை பார்க்க ஸ்கூல் பொண்ணு போறா. அங்க கூட ஒரு அதிரடியான ட்விஸ்ட். பாப்பாஜியோட யூனிஃபார்ம்ல நம்ம ஸ்கூல் பொண்ணோட நேம் டேக் போச்சு இல்லங்க. எல்லாம் அந்த பொண்ணோட பிளானு. ஓனர் பொண்ணு பக்கத்து பிளாட்ல இருந்தாளா. ஒரு நாள் இந்த பாப்பாஜி மூதேவி அந்த கேப் வழியா அவ பிளாட்டுக்கு போய் அவன் லீலையெல்லாம் காட்டிட்டு திரும்ப இங்க வரப்போ ஸ்கூல் பொண்ணு அதை பார்த்துட்டாங்க. அப்பையில இருந்தே பாப்பாஜி பண்ண தப்ப எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு இவளுக்குள்ள ஒரு ஏக்கம். அதுக்குதான் ஹீரோ பையனோட டேக் டீம் போட்டு அங்க ஒரு கேப் இருக்கு, நீ அது வழியா அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கோ, நான் உன்னோட நேம் டேகை என் அப்பாவோட யூனிஃபார்ம்ல வச்சு அவரையும் மாட்டி விட்டு அந்த ஹோல்ஸ் இருக்க விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துடுறேன்னு திறமையா எல்லாத்தையும் பண்ணிருக்கா. இது மட்டும் இல்லங்க, எங்க பக்கத்து பிளாட்டுக்குள்ள போனவன் சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம ரூமுக்குள்ளேயே நுழைஞ்சிட போறான்ற பயத்துலதான் எனி டைம் ஸ்கூல் பொண்ணு அவ ரூம மூடியே வச்சிருக்கா. இவ்வளவு பண்ணி என்ன புண்ணியம்? அவன் பண்ண தப்புக்கு அவன் மாட்டிக்கிட்டான். ஆனா ஸ்கூல் பொண்ணு இவ பண்ணாத தப்புக்கு அவன் மாட்டிக்கிட்டதும் நீ குற்றவாளியோட பொண்ணுன்னு இவளையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல. காலம் முழுக்க அவஸ்தப்பட வேண்டியதுதான். ஜெயில இருக்க பாப்பாஜி கூட அந்த சாபம் கொடுத்துதான் அவளை அனுப்பியே விடுறான். இவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்தது ஹீரோ தாங்க. சோகமா போற அவளுக்கு பின்னாலேயே ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க. பாப்பாஜி சொன்ன மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மொத்த மக்களும் பாப்பாஜி பண்ண தப்ப வச்சு இந்த பொண்ணை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல சூதாடியும் ஜெயில தானே இருக்கான். அவனை பார்க்க போன ஓனர் பொண்ணு அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறா. உங்க அப்பா உனக்காக காசே சேர்த்து வைக்கல, உன்னை கண்டுக்கவே இல்லைன்னு. உனக்கு அவர் மேல கோவம் இல்ல, பட் அவர் உன்னை எவ்வளவு கேர் பண்றாரு தெரியுமா? அவர் இல்லாதப்போ நீ ஒரு டீசென்டான வாழ்க்கை வாழணும்னு மாசம் அவருக்கு வர பென்ஷன் காசை என்கிட்ட கொடுத்துதான் ஒரு இன்சூரன்ஸ் போட சொன்னாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் காசு உனக்கு தான் வரப்போகுது. நான் வாடகை வாங்கலாம் வருவோம்ல, அப்ப அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவரால் வெளியே போக முடியாது, நடக்க முடியாதுன்னு பென்ஷன் காசு எடுத்து என்கிட்ட தான் கொடுத்து இன்சூரன்ஸே கட்ட சொல்லுவாரு. நீ ஜெயில விட்டு வெளியே வந்ததும் அந்த காசும் என்கிட்ட வந்துடும். இனிமேலாச்சும் அப்பா ஆசைப்படி வாழப்பாடுறாடே அப்படின்னு அட்வைஸ போடுறா. இன்னொரு பக்கம் ஸ்கூல் பொண்ணுங்க இனிமேல் நமக்கு யாருமே இல்லைன்னு சொங்கி போய் உட்காடுறா. அப்ப இவளுக்காக ஒரு சப்போர்ட் குரல் கீழே ரொம்ப சத்தமா கேக்குது. யாருன்றீங்க? படம் முழுக்க சிடுமுஞ்சியா இருந்த ஹீரோயின் தாங்க. இவளை குறை சொன்ன 2 லேடிஸ்டையும், ஆமா நீங்க 2 பேரும் பெரிய லாலா லஜிக்கு, நீங்க சொன்ன எல்லாம் கரெக்ட் ஆயிடுமாடி. இப்படிதான் என் பையனையும் நான் அடிக்கிறேன், கொல்றேன், வெட்டுறேன், குத்துறேன். நீங்க என் பையன் மூஞ்சில எப்படி காயம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு ஏபிபிபிபி அந்த வியாதி பேர் வாயில வரலங்க அப்படின்னு ஏதோ ஒரு வியாதி இருக்கான். அந்த வியாதி இருக்க பசங்க நிதானமா இருக்க மாட்டாங்களாம். ஒரு நிதானம் இல்லாம அங்க எங்கன்னு கீழே விழுந்து மூஞ்சி மொகரி எல்லாம் பேத்துக்கும் போல. அதுக்கு ஏன் மேல பழி போட்டீங்க. இப்ப அப்பா பண்ண தப்ப புள்ள மேல போடுறீங்க. நீங்களாம் திருந்த மாட்டீங்கடி, ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்ல ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தான் அப்படின்னு ஸ்கூல் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி திரும்ப மேல போறப்போ நீ என்னம்மா பேசுற வாய் பேசிட்டு தான் இருக்கும், சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு போய்கிட்டே இருக்கணும், வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அன்பா ஆசையா ஸ்கூல் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போக இவ்வளவு நாளா ஃபேமிலி இல்லைன்னு எங்கிட்டு இருந்த ஸ்கூல் பொண்ணுக்கு கடைசியா ஒரு ஃபேமிலி கட்சிடுச்சுன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் நான் சொன்ன மாதிரியே படம் தாறு மாதிரி தக்காளி சொரா இருந்துச்சா? பார்த்த உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்ற உங்க கருத்தை மறக்காம சொல்றேங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.